ஆகிய வந்திருக்கின்ற பொதுமக்கள் உங்களுடைய பகுதியில் வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிற என்பது நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒன்னே ஒன்று நம்ம முதலமைச்சரை பற்றி நான் சொல்லி வெல்லிங்டன் நீர்த்தேக்கம்னு பேர். ஏன்னா வெள்ளக்கார ஆண்ட காலத்தில் வெல்லிங்டன் துறப்புன்னு ஒருத்தன் அதை ஆரம்பிச்சு வெட்டினதுனால அந்த ஏரிக்கு வெல்லிங்டன் ஏரின்னு பேர். அதுவா இந்த ஏரி திடீர்னு தானா நவந்துருச்சு ஒரு இடத்துல. அது நம்ம ஒரு 100 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த ஏரி கரை நவந்ததுனால ஐயா கலைஞர்னா 15 கோடிக்கு மேலே கொடுத்து அந்த கரையை சரி பண்ணி நிற்க வச்சுருக்கோம். நம்ம அண்ணன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்த இந்த 4 வருஷத்துல ஒரு வருஷம் கூட ஏரி காயாம ஆண்டுதோறும் தண்ணி போய் எல்லா இடங்களையும் நெல் விளைஞ்சிருக்கு. எல்லா இடங்களையும் நெல் நல்லா விளைஞ்சு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதலை போட்டிருக்கேன். நம்ம திட்டமிட்ட தமிழ்நாட்டிலேயே அதிகமான நெல் கொள்முதல் எங்க இருக்குன்னா திட்டமிட்டு தான் இருக்கு. என்னன்னா நம்ம நெல்லை இங்கேயே போட்டுட்டு இங்கேயே பணம் வாங்கிக்கலாம். வெளியில வச்சீங்கன்னா அதிக கம்மி விலைக்கு விற்கணும். அதை செஞ்சு நிறைவேற்றிருக்கோம். அந்த தண்ணி கொடுக்குற ஏரிய சுத்தி பவுண்டரிலாம் சரி பண்ணி அந்த கரையை பலப்படுத்தி தண்ணி போற வாய்க்காலை சரி பண்றதுக்கு 130 கோடி ரூபாயை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கார்.